டக்கர் அப்படிங்கிற ஒரு பெண்மணியை குறித்து நான் சொல்லி அந்த செய்தியை நிறைவு செய்தேன். போன வாரம் செய்தியை ஒரு வரியில் சொல்ல வேண்டும் அப்படின்னா, தேவனுடைய ராஜ்யம், தம்முடைய அந்த ராஜ்யத்தின் வீரியம் அதை வெளிப்படையாக உலக மக்களால் பார்க்க முடியாது. ஆனால் அது ஒரு மனிதனுக்குள்ளே தேவனுடைய ராஜ்யம் முழுவதுமாக வரும் பொழுது, தேவனுடைய ஆளுகை முழுவதுமாக வரும் பொழுது, அந்த மனிதன் எவ்வளவு பெரிய தாக்கத்தை உண்டு பண்ண முடியும் அப்படிங்கிறத குறித்து நம்ம சிந்திப்போம். இப்போயும் அதை தொடருவோம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்திருக்கிறபடி இந்த 5 அப்பம் 2 மீன்கள் அதை குறித்து நீங்கள் வாசிச்சிருக்கலாம். அங்கே அந்த அற்புதத்தை ஆண்டவர் செய்யும் பொழுது ஆண்டவர் ஒரு சிறுவனை பயன்படுத்தினார். இன்னும் சில மூலமொழிபெயர்ப்புகளில் அது வாலிபன் அப்படின்னு வருது. அது ஏன் வாலிபனாக இருக்க வேண்டும் அப்படின்னா, ஏன்னா இப்படி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சிறுவனுக்கு எப்படி சுயாதீனம் இருக்கும்? கொடுப்பு தம்பி கொஞ்சம் அப்படின்னு கூட சொல்லி என்ன பண்ணியிருக்கலாம், சீஷர்கள் என்ன பண்ணியிருக்கலாம், வாங்கியிருக்கலாமே அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அது வாலிபன் அப்படின்னா அது மொழிபெயர்க்கப்படணும். அது மூல மொழியில் அப்படி தான் இருக்குது. இன்னொரு கல்ச்சுரல், அதாவது பண்பாட்டு ரீதியான ஒரு ஆதாரம் என்ன அப்படின்னா, 3 நாட்கள் அந்த கூட்டம் நடந்தது. 30 வயதிற்கு அதிகமான ஒரு ஆண், அவர்தான் வீட்டுக்கு வெளியே தங்குவதற்கு அனுமதி. அந்நாட்களில் பண்பாட்டின்படி 30 வயதிற்கு அதிகமாக இருக்கிற ஒரு ஆண்மகன் தான் வீட்டிலிருந்து வெளியே போய் என்ன பண்ண முடியும், வேறு இடங்களில் தங்க முடியும். அப்போ அதையெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது கண்டிப்பாக அது ஒரு அடல்ட்டாக தான் இருக்கணும். அதாவது ஒரு வயது வந்த நபராக இருக்க வேண்டும். ஸோ அதை கவனத்தில் கொள்ளணும். இன்றைக்கு நம்ம கவனத்தை எதில் வைக்க போகிறோம் அப்படின்னா, அந்த அப்பத்திலே முதல் பகுதியிலே நம்ம கவனத்தை வைக்க போகிறோம். அந்த அப்பம் எப்படிப்பட்டது? நீங்கள் அதை வாசித்தீங்கன்னா, இதை எளிதாக நாம் கடந்து போக முடியும், அல்லது இதை எளிதாக நாம் தவற விட முடியும். அந்த அப்பம் வார்கோதுமையினால் செய்யப்பட்ட அப்பம். அந்த அப்பம் வார்கோதுமையினாலே செய்யப்பட்டது. கோதுமை அப்படிங்கிறது வேறு, வார்கோதுமை அப்படிங்கிறது வேறு. இந்த வார்கோதுமை அப்படிங்கிறது அந்த நாட்களிலே ஏழைகளின் அப்பம் என்று சொல்லப்பட்டது. ஏழைகளின் அப்பம் அப்படின்னு சொல்லப்பட்டது. ஏன் அதை ஏழைகளின் அப்பம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அது முதல் தரமான உணவு அல்ல, விலங்குகளுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு உணவு. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 28வது வசனத்தை நம்ம வாசிச்சோம்னா, 1 ராஜாக்களின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 28வது வசனத்தை நான் வாசிச்சோம் என்று சொன்னால், குதிரைகளுக்கும் ஒட்டகங்களுக்கும் வேண்டிய வார்கோதுமையையும் வைக்கோலையும் அவரவர் தங்களுக்கு இடப்பட்ட கட்டளையின்படியே இருக்கும் ஸ்தலத்திலே கொண்டு வருவார்கள். அப்போ இங்கே வார்கோதுமை அப்படிங்கிறது வைக்கலுக்கு இணையாக சொல்லப்பட்டிருக்கிறது. இது விலங்குகளின் உணவு. இது எதோடைய உணவுங்க? வார்கோதுமைங்கிறது விலங்குகளின் உணவு. இது முதற்தரமான உணவு அல்ல. அப்போ அந்த சிறுவன் கையில் இருந்தது என்னென்னா, நீங்கள் வீடுகளுக்கு போய் வாசிச்சிங்கன்னா தெரியும், வார்கோதுமையின் அப்பங்கள். அது என்னதுங்க? வார்கோதுமையின் அப்பங்கள். அதனால தான் வேதத்தில் ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப முக்கியம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த வாலிபன் அல்லது சிறுவன் எப்படி இருந்திருக்கணும்? அவன் ரொம்ப ஏழையாக இருந்திருக்கும். அப்போ தேவன் தம்முடைய அனாதி தீர்மானத்தின்படி அங்கே ஒரு மாடல் காட்டுறார். அங்கே நிறைய பேர் என்ன பண்ணியிருக்கலாம், சாப்பாடு கொண்டு வந்திருக்கலாம். அந்த வாலிபனை அல்லது சிறுவனை சூஸ் பண்ணது காரணம் என்னென்னா, அவனை கொண்டு என்ன பண்ண போகிறாரு, 5000 ஜனங்களை என்ன பண்ண போகிறாரு, போஷிக்க போகிறார். ஆனால் அவனும் யார்? பரம ஏழை. எப்படி சொல்கிறேன்னா, அவன் கையில் இருக்கிற அப்பங்களை வைத்து சொல்லலாம். இப்போ இயேசு கிறிஸ்துவானவர் இன்றைக்கி பிரசங்கம் பண்ணுறாங்கல்ல, இயேசு கிறிஸ்து அந்த நாட்களில் ரொம்ப பணக்காரனாக இருந்தார். இந்த டிவியில் வர்ற திருடனுங்க சொல்லுகிற காரணங்கள் எல்லாம் 12+1 12 சீடர்கள் +1 ஏசுசாமி 13 பேர் ஒரு நாளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, சாப்பிட்ருக்குறாங்க. ஏசுசாமியோட ட்ரெஸ் பங்கு போடுற அளவுக்கு ரொம்ப காஸ்ட்லியாக இருந்துச்சு. அதனால் இயேசு கிறிஸ்து ரொம்ப பணக்காரராக அந்த நாட்களில் இருந்திருக்கணும். ஒருவேளை அவரை போல தான் இன்றைக்கி நம்மளும் இருக்கணும். எப்படி இருக்கணும்? ரொம்ப பணக்காரர்களாக இருக்கணும் அப்படின்னு தங்களுடைய கீழ்த்தரமான ஆடம்பர வாழ்க்கைக்கும் தங்களுடைய பண ஆசைக்கும் என்ன பண்ணுறாங்க, இயேசு கிறிஸ்துவை என்ன பண்ணுறாங்க, உதாரணமாக மாற்றுறாங்க. ஆனால் அந்த வேத வசனம் திட்டவட்டமாக சொல்கிறது, மரியாள் அவளுடைய சுத்திகரிப்புக்காக, இயேசு கிறிஸ்துவை சுத்திகரிக்கிறதுக்காக, அவளுடைய சுத்திகரிப்புக்காக தேவாலயத்திற்கு போகும் பொழுது அவள் புறா குஞ்சுகளை தான் என்ன பண்ணான்,
பலியாக இட்டார். அதாவது சாமானியர்கள் அல்லது செல்வந்தங்கள் ஆண்டவருக்கு பலி செலுத்தும்படி போகும்பொழுது என்ன கொண்டு போவாங்க? ஆடு, ஆட்டுக்குட்டியை, காளைகளையும் என்ன பண்ணுவாங்க? கொண்டு போவாங்க. இவர் ஏழையாக இருந்தபடினாலே அதை கொடுக்க முடியாமல், திராணி இல்லாதனால என்ன கொண்டு போகலாம்? புறா குஞ்சு. புறா குஞ்சு. அப்போ இதை வச்சு பொருளாதார ரீதியிலே ரொம்ப ஒடுக்கப்பட்ட ஒரு சூழலில் தான் யார் இருந்திருக்கிறாரு? இயேசு கிறிஸ்துவானவர் இருந்திருக்கிறார். சரி, இப்போ நம்ம சப்ஜெக்ட்டுக்கு வருவோம். இப்போ இதை வச்சு தான் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன். அந்த சிறுவன் ஏழையாக தான் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறான்னா, அவன் கையில் இருந்த வார்கோதுமையின் அப்பங்கள், வார்கோதுமையின் அப்பங்களும் வைக்கோலுக்கு சமமாக நாட்களிலே கருதப்பட்டது. அது விலங்கின் உணவு, அது விலங்கின் உணவு அல்லது ஏழைகளின் உணவு என்று அழைக்கப்பட்டது. இன்றைக்கி வந்து தவிடு, உமி மாதிரி அல்லது குருணை மாதிரி நம்ம வச்சுக்கலாம் புரிஞ்சுக்கொள்றதுக்காக. ரைட். அப்போது இது சொல்லுகிற செய்தி என்ன அப்படின்னா, தேவன் தம்முடைய ராஜ்யத்திற்கென்று யாரை பயன்படுத்துகிறார்? ஏழைகளை, அதாவது ஏழைகளைத்தான் பயன்படுத்துவார் அப்படிங்கிறது பொருள் அல்ல. இன்னைக்கு என்னென்னா, கடவுளுக்காக நான் பயன்பட வேண்டும் அப்படின்னா இன்றைக்கு என்னுடைய திறமைகளை வளர்த்து கொள்ள வேண்டும், அல்லது கடவுளுக்காக நான் பயன்பட வேண்டும் அப்படின்னா நான் மெத்த படித்திருக்க வேண்டும், அப்படி எந்த அவசியமும் இல்லை. தேவனுடைய ஆளுகை ஒரு மனிதனுக்குள் வரும் பொழுது, தேவன் ஒரு மனிதனுக்கு புதிய இதயத்தை தந்து அவனுடைய எண்ணங்களிலே, யோசனைகளிலே, அவன் வாழ்க்கையை வழிநடத்துகிற இடத்திலே தேவன் இருப்பார் என்று சொன்னால், அந்த மனிதன் தேவனுக்காக பெரிய காரியங்களை என்ன பண்ண முடியும்? இந்த பூமியிலே செய்ய முடியும். அதுதான் வரலாறு, அதுதான் வரலாறு. அப்போது அன்றைக்கு நான் ஏற்கனவே சொல்கிறபடி ஆதி திருச்சபை நோக்கி பார்த்தீங்கன்னா, அந்த சிறு கூட்டத்திற்கு அந்த ரோம அரசு ஏன் ரொம்ப பயந்ததுன்னா, அந்த அவ்வளவு பெரிய ரோம அரசாங்கம் அந்த சின்ன சபையை பார்த்து ஏன் அது அச்சுறுத்தலாக நினச்சாங்க அப்படின்னா, அதை தேவன் ஆளுகை செய்கிறார். அந்த கும்பலை என்ன பண்ணுறாங்க? தேவன் ஆளுகை செய்கிறார். சரி, கவனிங்க. இப்போ இந்த இடத்துக்கு சொன்னால் ரொம்ப பொருத்தமாக இருக்குன்னு நினைக்கிறேன். அலெக்சாண்டர் அப்படிங்கிற ஒரு மன்னன், நீங்கள் இப்போ வாசிச்சிருப்பீங்க வரலாறுல. அந்த மன்னன் வந்து உலகத்தையே கட்டி ஆண்டான். சக்கரவர்த்தி ஏறத்தாழ பெரும்பகுதியை பிடிச்சிட்டான். இப்போது அவனுடைய இந்த கோட்பாடு, போர் தந்திர முறைகள்லாம் அறிஞ்சிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவாங்கள்ல, இன்றைக்கெல்லாம் இன்டர்வியூ எடுக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி அவர்கள்ட்ட போய் கேட்டாங்க, நீங்கள் உங்கள் வாழ்நாட்களிலே யாரையாவது பார்த்து பயந்துருக்கீங்களா? உங்கள் வாழ்நாட்களில் இவனை ஜெயிக்கிறது கஷ்டம் அப்படின்னு நினச்சிருக்கீங்களா? அப்படி பயந்துருக்கிறீங்களா அப்படின்னு கேட்கும் பொழுது, அந்த மாமன்னன் அலெக்சாண்டர் சொன்ன ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, ஒரு ஆட்டுக்கடாவால் வழி நடத்தப்படுகிற ஒரு சிங்க கூட்டம், அதை கண்டு என்ன பண்ண மாட்டேனா? அஞ்ச மாட்டேன். ஆனால் ஒரு சிங்கம் வழி நடத்துகிற ஒரு ஆட்டு மந்தையை கண்டும் என்ன பண்ணுவேன்? அஞ்சுவேன் அப்படின்னா அது என்ன அர்த்தம்னா, லீடர்ஷிப் மேட்டர்ஸ். ஆட்டுக்கடா தான், ஆனால் வழி நடத்தி யார் வர்றது? சிங்கம். அப்போது நான் ஒரு படையை எதிர்கொள்ளும் பொழுது லீடர்ஸ், அதை யார் வழி நடத்துகிறாங்கிறத பார்த்து தான் என்ன பண்ணுவேன்? நான் என்னுடைய யுக்தியை தீர்மானிப்பேன். அப்படின்னா பயப்படாதே சிறு மந்தையே அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார் இல்லையா? இந்த கூட்டம் ரொம்ப சின்னது, இந்த கூட்டம் ரொம்ப சின்னது. இன்றைக்கும் என்ன இப்போ பரவலாக பேசப்படுகிற என்னென்னா, ஒரு 2 ஜட்ஜு, ஒரு 5 வக்கீல், ஒரு 5 பிஸ்னஸ் பண்ணுறவங்க வந்தால் அந்த சபையை வந்து என்ன நினைப்பாங்க? ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய கலெக்டர் எந்த சபைக்கு போகிறாரோ அந்த சபை ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் சமுதாயத்தில் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி கிடையாது. நம்ம அதை தான் புரிஞ்சுக்கணும். இந்த சபை அப்படிங்கிறது வேற ஒரு கோட்பாட்டில் இயங்குகிறது, ரகசியமாக தேவனுடைய கோட்பாடுகளில் இயங்குகிறது. இதை கொண்டு வந்து எதை கலக்கக்கூடாது? உலகத்தை என்ன பண்ணக்கூடாது? மிக்ஸ் பண்ண கூடாது. அப்போ நல்லா நான் புரிஞ்சுக்கணும், தேவனால் வழி நடத்தப்படுகிற ஒரு மனிதனே இந்த பூமியிலே தேவன் விரும்புகிற தாக்கத்தை என்ன பண்ண முடியும்? கொண்டு வர முடியும். மற்றபடி உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் உலகத்திலே தாக்கத்தை என்ன பண்ணலாம்? ஏற்படுத்தலாம். ஆனால் தேவன் விரும்புகிற ஒரு தாக்கத்தை இந்த பூமியிலே கொண்டு வருவதற்கு தேவனால் வழி நடத்தப்படுகிற, எல்லாத்தையும் தேவன் வழி நடத்த முடியாது. உங்களுக்கு தெரியும்ல, நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், இந்த சப்ஜெக்ட்ஸோடைய ரொம்ப அடிநாதம் ரொம்ப அடிப்படையான உண்மையும் அதுதான். எல்லா மனிதர்களையும் தேவன் என்ன பண்ண முடியாது? வழி நடத்த முடியாது. எல்லா மனிதர்களையும் என்ன பண்ண முடியாது? தேவன் என்ன பண்ண முடியாது? ஆளுகை செய்ய முடியாது. அப்போ இந்த பாருங்கள், அந்த ஏழை சிறுவன் அவனை வந்து அந்த 5000 பேர்த்துக்கும் மேலானவர்களை போஷிப்பதற்காக தேவன் என்ன பண்ணுறாரு?
சூஸ் பண்ணுறார். நம்ம எதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, கடுகு விதை ரொம்ப சின்னது தான், கடுகு விதை ரொம்ப சின்னது தான், ஆனால் அது வளர்கிற விதம் அது விருட்சமான பொழுது அநேக பறவைகள் அங்கே வந்து என்ன பண்ணோம், அமரும். அப்போ நான் என்னுடைய வாழ்வை தேவன் ஆளுகிறாரா, நான் கடவுளுடைய பிள்ளையா, இந்த சபையின் அங்கமா, அல்லது அப்படியெல்லாம் நம்ம எப்படி எதை வச்சு யோசிக்கலாம் அப்படின்னா, என் மூலமாக தேவன் உலகத்திலே செயல்படுவார், என் மூலமாக இந்த உலகத்திலே தேவன் என்ன பண்ணுவார், செயல்படுவார். ஒருவேளை உங்களால் ஒரு 2 பேர் கெட்டு போகிறான் அப்படின்னா நீங்கள் எங்கே இருக்க வேண்டிய ஆள் கிடையாது, இங்கே இருக்க வேண்டிய ஆள் கிடையாது. என்னால் 2 பேர் கெடுத்தான், 2 பேரால் நான் கெட்டு போகிறேன், என்னால் இன்னும் 2 பேர் என்ன பண்ணுறான், கெட்டுறான் அப்படின்னா இங்கே உட்கார்ந்து இருக்கிறது வேஸ்ட்டு, சரிதானா? அப்போ தேவனுடைய ராஜ்யம் அப்படி தான் என்ன பண்ணுது, செயல்படுகிறது. தேவனுடைய ராஜ்யம் அப்படி தான் செயல்படுகிறது. இன்னொன்று என்ன அப்படின்னா, தேவன் நம்முடைய ஏழ்மை நிலையை மாற்ற வந்தாரா, அல்லது இயேசு கிறிஸ்துவானவர் தன்னிடத்தில் வந்த மனிதர்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துகிறாரா, அல்லது ஏழ்மையை மாற்றுகிறாரா? முன்னாடி வந்து நான் அப்படி சாப்பாட்டுக்கே இல்லாமல் இருந்தேன், ஆனால் இப்போ வந்து செல்வந்தன் ஆகிட்டேன் அப்படின்னா கவனிங்க, அதுதான் கூட்டுறா அப்படின்னா கிடையாது, அது கூட்டுறா அப்படின்னா கிடையாது. ஆனால் அப்படி நடக்குமா அப்படின்னா நடக்கும், அப்படி நடக்குமா அப்படின்னா நடக்கும். அது தேவன் வழியிலே தேவனுடைய திட்டமாக இருந்தால் என்னதுங்க நடக்கும். இப்போ நான் சொல்லலாம், நான் வந்து ரொம்ப ஒரு முட்டாளாக இருந்தேன், எனக்கு வந்து ஒன்றுமே தெரியாது, நான் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள பிற்பாடு நான் எனக்கு ரொம்ப புத்திசாலியாக மாறினேன் அப்படின்னு சொல்லும் பொழுதும் அப்படி எல்லாத்துக்கும் நடக்கணும்னு அவசியம் இல்லை, அவர் தேவ திட்டத்தின்படி அதை என்ன பண்ணலாம், நடக்கலாம். இப்போ நம்மளுடைய பிரச்சனை என்னென்னா, வேதத்தை பொதுமைப்படுத்துவது அப்படின்னா, வேதத்தில் நடந்த ஏதோ ஒன்றை எடுத்து வைத்து அது மாதிரி எல்லாத்துக்குமே நடக்கும் அப்படின்னு சொல்கிறது, அப்படி அது ரொம்ப தப்பு. அது என்னதுங்க, ரொம்ப தப்பு. கவனிங்க, இப்பொழுது ஆபிரகாம் பெரும் கோலும் கையுமாக போனான், அவன் பெரும் சீமானாய் மாறினான், காரணம் அவன் கடவுளை பின்பற்றினான் அப்படிங்கிறது பெரும்பாரியாக சபையில் வைக்கப்படுகிற கூற்று. அதில் ஒன்று அவங்களுக்கு அறியாமையினால் சொல்கிறாங்க, அல்லது ஜனங்களுக்கு புரியாதனால அலையிலையா சொல்கிறாங்க. ஆபிரகாம் இங்கிருந்து கிளம்பும் பொழுதே அவன் பெரும் சீமான். கிளம்பும் போதே நீங்கள் படத்தில் பார்த்தீங்கன்னா, ஆபிரகாமுடைய படத்தில் பார்த்தீங்கன்னா அப்படி குச்சை எடுத்துகிட்டு பரதேசி மாதிரி போகிற மாதிரி இருக்கும். ஆனால் மெசபொத்தோமியா நாகரிகம் எப்படின்னா, அந்த காலத்திலே பைப்பை திறந்தால் தண்ணி வர்ற அளவுக்கு இருந்த ஒரு நாகரிகத்தை உதறிவிட்டு, அவ்வளவு செல்வ செழிப்பான ஒரு நாகரிகத்தை உதறிவிட்டு தான் ஆண்டவர் போகிறார். அப்படி இல்லை, அவன் ஒரு பரதேசின்னா எல்லாத்தையும் விட்டுடுவான்னு ஆண்டவர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அவன் விடுவதற்கும் எதுவும் இருந்திருக்காது. அப்போ எல்லாத்தையும் தான் விட்டு போகிறான், எல்லாத்தையும் என்ன பண்ணுறான், விட்டு போகிறான். அவனுடைய பெரும் சீமான், அவன் தேவனிடத்து புறப்படும் பொழுதே பெரும் சீமான். ஆனால் வாட் மேக் த டிஃபரன்ஸ், என்ன வித்தியாசத்தை உண்டு பண்ணது அப்படின்னா, இனிமேல் அவன் அடைய போகிற செல்வங்கள் எல்லாம் தேவனுடைய திட்டத்தின்படி வரப்போகிறது, அப்போ இன்றைக்கு இன்னும் நம்ம இதை க்ளோஸாக தொடர்ந்து போவோம். என்னன்னு கேட்டிங்கன்னா, தேவன் என்னுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துகிறார் அப்படிங்கிறது பொதுமையான கூற்று அல்ல, பொதுமை, அதாவது எல்லாத்திற்கும் நடக்கக்கூடிய ஒரு கூற்று அல்ல. கவனிங்க, பவுலை குறித்து நாம் சிந்திக்கும் பொழுது, பவுல் யார், ஒரு பெரிய செல்வந்தன், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாகவே ஒரு பெரிய செல்வந்தன். கவனிங்க, கமாலியல் அப்படிங்கிற ஒரு நபர்கிட்ட மொத்தம் 10 பேர் தான் படித்தாங்க, அவர்கிட்ட சீட்டே கிடைக்காது, அந்த யூனிவர்சிட்டியில் அவர்கிட்ட என்ன கிடையாதுங்க, சீட்டே கிடைக்காது. உலகத்திலேருந்தெல்லாம் போவாங்க, என்ட்ரன்ஸ் எழுதி ரிஜெக்ட் ஆகி தான் என்ன பண்ணுவாங்க, வருவாங்க. அந்த 10 பேர்த்திலே பவுல் முதன்மையானவர். அந்த 10 பேர்த்தில் பவுல் யாருங்க, முதன்மையானவர். சரினா, பவுலுடைய அப்பா வந்து கப்பல் வியாபாரி. இதுவும் சில முறைகள் நான் சொல்லியிருக்கேன், நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். பவுலுடைய அப்பா யார், இன்றைக்கு எப்படி அமெரிக்கா விசாவோ, இன்றைக்கி எப்படி அமெரிக்க குடியுரிமையை பெற்றால் ஒரு மனிதன் எவ்வளவு உயர்வான அந்தஸ்தை உடையதான சமுதாயத்தில் என்ன போடுவானோ, அதே மாதிரி பவுல் அன்னைக்கு ரோம பிரஜையாக இருந்தாலும் பவுல் அன்றைக்கு அவன் வந்து ஒரு யூதனாக இருந்தாலும் அவனுக்கு ரோம குடியுரிமை இருந்தது. பவுல் கைது செய்யப்படும் பொழுது, அவன் ரோம மொழியிலே பேசும் பொழுது அவனை கைது பண்ணுறவங்க பயந்துட்டாங்க. ஐயோ நீ ரோமனா, ஏன்னா ரோமனை என்ன பண்ண முடியாது, கைது பண்ண, ஐயோ நீங்கள் ரோமர்களா, தெரியாமல் செஞ்சுட்டோமே அப்படிங்கிறான். அப்போ அவனை தனியாக கூப்பிட்டு போய் அந்த ஜெனரல், அதாவது அந்த படை தளபதி சொல்கிறான், ஏகப்பட்ட காசு கொடுத்து நான் ரோம பிரஜையாக ஆகி இந்த வேலைக்கு வந்திருக்கேன் அப்படிங்கிறான்.
அவனுடைய அந்த இதை காட்டுறான். ஏகப்பட்ட காசு கொடுத்து நான் இந்த ரோம குடியுரிமை வாங்கியிருக்கேன், அமெரிக்கா க்ரீன் விசா மாதிரி வாங்கிட்டு இந்த வேலைக்கு வந்திருக்கேன் தெரியுமாங்கிறான். நான் இந்த அந்தஸ்தோட பிறந்தேன்டாங்கிறான். நான் இந்த அந்தஸ்தோடையே நான் பிறக்கும் போதே யார், ரோம குடியுரிமை தெரியுமா உனக்குங்கிறான், ரோம பிரஜை. ஏன்னா அவங்க அப்பா பெரிய செல்வந்தன், சமுதாயத்திலே ரொம்ப மேல்தட்டு, அந்த ஹையர் சொசைட்டிக்கு அவங்க குடியுரிமை என்ன பண்ணிடுவாங்க, தந்துடுவாங்க. அப்படிப்பட்ட ஆள் அவன் தான் இயேசு கிறிஸ்துட்ட வரும்போது சொல்கிறான், எனக்கு லாபமாக இருந்தது எவைகளோ அவைகளை என்ன பண்ணேன், நஷ்டமாக இல்லைங்க, எனக்கு லாபமாக இருந்ததை என்ன பண்ணேன், நஷ்டம். அப்போ என்ன, நம்ம இந்த ராஜ்யம் நமக்குள் வரும் பொழுது என்ன நடக்கிறது அப்படிங்கிறத நாம் தெளிவுள்ளவர்களாக இருக்கணும். ஒருவேளை நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் நான் டக்குன்னு என்ன பண்ணலாம், பணக்காரன் ஆகலாம், என்னுடைய வாழ்க்கை தரம் உயரலாம், அதில் தவறு கிடையாது, அதில் தவறு கிடையாது. ஆனால் அதற்கு ஒரு பெரிய நோக்கம் இருக்குது. பணம் தப்பு அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா பணக்காரனை கெட்டவனா பார்ப்பீங்க. பணம் தீமையா, பண ஆசை தீமையா? பணம் தப்பு அப்படின்னு நினச்சிட்டோம்னா யாரை கெட்டவங்களா பார்ப்போம்? யாராவது வசதியானவங்க சபைக்கு வந்தாங்கன்னா அவங்க கூட என்ன பண்ண மாட்டோம், மிங்கலாக மாட்டோம். அது எப்படி அவர் காரில் வராரு, அப்படி வரலாங்களா? எஸ் சாமி என்ன சொல்லியிருக்காரு, போட்டில் தானே போக சொல்லியிருக்காரு. ஏன்னா அந்த அளவுக்கு மனசில் அவங்க ரொம்ப குரூப் நேரம் ஆகிட்டாங்க, அதை ஏற்றுக்க முடியல அவங்களால. அது எப்படி கிறிஸ்தவ செல்வந்தர்கள் அந்நாட்களே இருந்தாங்க. கிறிஸ்தவ செல்வந்தர்கள் அந்நாட்களே இருந்தனால தான் இயேசு சாமிக்கு ஒரு புது கலரை என்ன பண்ணா கொடுத்தார்கள். ஒருவரும் வைக்கப்படாத ஒரு புது கலரையை கொடுத்தாங்க. இயேசு சாமிக்கு செல்வந்தர்களாக சீஷர்கள் இருந்தனால தான் நீங்கள் மேல் வீட்டரை என்ன பண்ணீங்க, திருவிருந்துக்கு என்ன பண்ணுங்க, எடுத்துக்கொள்ளுங்கன்னாங்க. சரிதானா? லிலியா என்கிற ஒரு பெண் சீஷி மிகுந்த ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்தனால தான் அந்த ஆஸ்தியை என்ன பண்ணார், ஆஸ்தியினாலே ஊழியம் செய்தார்கள் அப்படின்னு வசனமே இருக்குது. அப்போ என்னென்னா பணம் தீமை இல்லை, பண ஆசை தான் என்னது தீமை, பண ஆசை தான் தீமை. கவனிங்க, இப்போ நம்ம ஃபோக்கஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். என்னன்னு கேட்டிங்கன்னா, இயேசு கிறிஸ்துவனுடைய ராஜ்யத்தின் பிரஜைகளாக நாங்கள் மாறும் பொழுது, இயேசு கிறிஸ்து எனக்குள் வரும் பொழுது, ஆண்டவரால் நான் மறுபிறப்படையும் பொழுது, நான் ரட்சிக்கப்படும் பொழுது, ஆண்டவருடைய பிள்ளையை மாறும் பொழுது என்ன நடக்குது, ஆண்டவர் என் வாழ்க்கையில் என்ன செய்ய போகிறார் அப்படின்னா ஒன்றை மட்டும் தான் செய்ய போகிறாரு. தேவன் என்னை கொண்டு என்ன செய்யும்படி விருப்பம் உள்ளவராக இந்த பூமியில் என்னை அனுப்பினாரோ அதை மட்டும் தான் என்ன பண்ண போகிறாரு, செய்ய போகிறாரு. ஆன் த ரோடு, அந்த வழியிலே எது வேணுமாலும் வரலாம், எது வேணுமாலும் என்ன பண்ணலாம், போகலாம். ஆனால் அது என்ன கிடையாது, அது என்ன கிடையாது, என்ன கிடையாது, அது ரிசல்ட்டு கிடையாது, அது முடிவல்ல, அது பிரதிபலன் அல்ல. அப்போ நல்லா யோசிக்கணும். இயேசு கிறிஸ்துட்ட வரும்பொழுது உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத நீங்கள் ரொம்ப சரியாக புரிஞ்சுக்கணும். அதனால தான் சொன்னேன், முதலாவதாக தேவனுடைய ராஜ்யம் அவனுக்குள்ளே வரும் பொழுது அந்த ஏழை வாலிபனை அல்லது சிறுவனை அவர் பயன்படுத்தினார். ஆனால் அவன் என்ன பண்ணலை, பணக்காரனால அவன் எப்படி வந்தானோ அப்படி தான் போனான். ஆனால் அவன் பயன்பட்டான், தேவனுக்காக என்ன பண்ணான், பயன்பட்டான். இன்னொரு காரியத்தை நீங்கள் வாசிக்கணும். மார்க் சுவிசேஷ புத்தகம் 1வது அதிகாரம் 34 வாசிக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒன்று கவனிங்க. ஏராளமான பேர் ஜெபம் பண்ணுறதுக்காக உங்கள்கிட்ட வராங்க. ஏராளமான பேர் உங்கள்கிட்ட ஜெபம் பண்ணுறதுக்காக வராங்க. நீங்கள் என்ன செய்வீங்க, என்ன பண்ணுவீங்க? எல்லாத்துக்கும் ஜெபம் பண்ணுவோம், அப்படி தானே? எல்லாத்துக்கும் ஜெபம் பண்ணுவோம். என்ன பக்கத்தில் சொல்லுங்கள். ஏன்னா நம்ம அதை தான் ஊழியம் நினச்சிக்கிட்டு இருக்கோம், அதுதான் ஊழியன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். இப்போ ஜெபிக்கலாம் வாங்க அப்படின்னு ஏன் கூப்பிட்றாங்க, அவங்களுக்கு அதுதான் தெரியும். அது ஆக்சுவலாக என்னென்னா அதுதான் தெரியும் அப்படின்னா, அதுதான் அவர்களுக்கு தெரிந்தது. அப்படின்னா ஜெபம் அப்படின்னு ஒன்று பண்ணுறதுக்கு அவர்களால் மட்டும்தான் என்ன பண்ணுவோம் முடியும்னு அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. நான் ஜெபம் பண்ணால் மட்டும்தான் ஆண்டவர் கேட்பார், அதை நிறைய ஊழியம்னு நினச்சிட்டு இருக்காங்க. கவனிங்க, இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களில் நிறைய வியாதியஸ்தர்களை அவர் சுகமாக்கிறதுனால கொண்டு வந்து வீட்டு முன்னாடி போட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஏசாமி வந்தோன்னா எல்லாத்தையும் என்ன பண்ணுவார், சுகம் பண்ணுவார். கவனிங்க, அப்படி இருந்திருந்தா இயேசு சாமி வாழ்ந்த நாட்களில் வியாதியஸ்தர்களே இருந்திருக்கக்கூடாது, அப்படி தானே? எல்லாரும் என்ன பண்ணிடணும், கம்ப்ளீட்டாக என்ன பண்ணியிருப்பார், ஹீல் பண்ணியிருப்பார். ஆனால் கடவுளை அப்படி செஞ்சாரா அப்படின்னா கண்டிப்பாக அப்படி என்ன பண்ணல, செய்யலை. நம்ம என்ன நினச்சிக்கிட்டோம், ஏசாமி எல்லாரையும் போய் தேடி தேடி தேடி, உனக்கு கேன்சரா, உனக்கு முட்டி வலியா,
உனக்கு கண்ணில் பிரச்சனையா, அப்படி போய் தேடி தேடி சுகமாக்கினாரு. அதையே அவர் குறிக்கோளாக வாழ்க்கையில் எண்ணிக்கொண்டு இருந்தார். கல்யாண வீட்டுக்கு போய் இன்னைக்கு வந்து திராட்சரசம் குறைவாயிருச்சா, அதை சரி செய்கிறதுக்காக தான் வந்தேன், அதை சரி செய்கிறதுக்காக தான் வந்தேன். அதுவே ஆண்டவருடைய நோக்கமாக இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, காட்டுகிறார்கள். ஆனால் ரொம்ப தெளிவாக பதிவு செய்யப்பட்டிருக்கு, தேவன் எதை குறிக்கோளாக கொண்டு இந்த 3.5 வருடங்கள் ஊழியம் செய்தார், எதை குறிக்கோளாக கொண்டு இந்த 3.5 வருடங்கள் அவர் ஊழியம் செய்தார் அப்படிங்கிறது என்ன பண்ணுறதுங்க, தெளிவாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்போ ஒரு நாள் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, பல முறை நடந்திருக்குது. அதில் ஒரு குறிப்பிட்ட சம்பவத்தை நம்ம வாசிப்போம். நிறைய வியாதியஸ்தர்களை கொண்டு வந்து என்ன பண்ணுறாங்க, போடுறாங்க. அவர் சுகமாக்குறாரு. சுகமாக்க வந்துக்கிட்டே இருக்காங்க. வந்துக்கிட்டே இருக்கும் பொழுது இவர் தனியாக ஒரு இடத்துக்கு கிளம்பி போயிட்டார். அப்போ சீசர்கள்லாம் அவர் பின்னாடி போய் ஆளை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆளை என்ன பண்ணிட்டாங்க, கண்டுபிடிச்சிட்டு, ஆண்டவரை நீர் இங்கே இருக்கிறீரா, அங்கே எல்லாம் உண்மை தேடிட்டு இருக்காங்க, நீர் என்ன பண்ணிட்டீரு, தனியாக வந்துட்டீர் அப்படி சொல்கிறாங்க. வேணும்னு தான் வந்தேன், இதையே செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா என்ன கிடையாது, நம்மளுக்கு டைம் இல்லை. நான் வந்ததுக்கான நோக்கம் வேறு. மத்தேயு சுவிசேஷ புத்தகம் மார்க் சுவிசேஷ புத்தகம் 1வது அதிகாரம் 34வது வசனம். மார்க் சுவிசேஷ புத்தகம் 1வது அதிகாரம் 34வது வசனம். பலவிதமான வியாதிகளினாலும் உபத்திரவப்பட்டிருந்த அநேகரை அவர் சொஸ்தமாக்கி அநேக பிசாசுகளை என்ன பண்ணார், துரத்தி விட்டார். அந்த பிசாசுகள் தம்மை அறிந்திருந்தபடியினால் அவைகள் பேசுவதற்கு அவர் என்ன பண்ணல, இடம் கொடுக்கவில்லை. 37 அவரை கண்ட பொழுது உண்மை எல்லாம், அதில் நான் சொன்னதெல்லாம் அதில் இருக்கும். 35 36 வாசினா 37 போயிடுவோம், டைம் இல்லை. அவரை கண்ட பொழுது உண்மை எல்லாரும் தேடுகிறார்கள் என்று சொன்னார்கள். அதற்கு சொன்ன பதில் என்ன, அதான் முக்கியம். 38 அவர்களை அவர் நோக்கி, அடுத்த ஊர்களிலும் நான் என்ன பண்ண வேண்டும், பிரசங்க பண்ண வேண்டும். ஆதலால் அவ்விடங்களுக்கு போவோம் வாருங்கள், இதற்காகவே புறப்பட்டு வந்தேன். எப்போ அவங்க இருந்திருந்தால் ஜெபம் என்ன பண்ணிகிட்டு இருப்பாங்க, வந்துக்கிட்டே இருப்பாங்க. நம்ம போய் வேறு ஊருக்கு என்ன பண்ணணும், பிரசங்கம் பண்ணணும். டைம் ஓடிக்கிட்டே இருக்குது. எதற்காக புறப்பட்டு வந்தேன், இதற்காக அப்படின்னா ஒரு செய்தியோடு அந்த செய்தியை கொண்டு தேவனுடைய ராஜ்யத்தை இங்கு துவங்கும்படிக்கு புறப்பட்டு வந்தேன் ஒழிய, இந்த உலகத்திலே வாழ்கிற மனிதர்கள் சிறப்போடு சௌகரியமாக வாழ்வதற்கு நான் என்ன பண்ணலை, வரலை. அதை என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த 60 வருஷம் 70 வருஷம் சுமூகமாக வாழ்வதற்கு ஒரு வாழ்க்கையை தருவதற்காக நான் என்ன பண்ணலை, வரலை. எதுக்கு வந்திருக்கேன்னா, நித்திய வாழ்வை தருவதற்காக என்ன பண்ணியிருக்கேன், வந்திருக்கேன். இப்போ ஏசாமி எதுக்கு வந்திருக்கான்னு புரிஞ்சிருச்சா? நீங்கள் கரெக்டாக இருக்கணும். இப்போ நிறைய பிரச்சனை என்னென்னா, இந்த பெந்தகோஸ்து சபைகளில் ஏதாவது ஒரு நிர்பந்தத்தில் ஜனங்களை உள்ளே கொண்டு வந்துடுவாங்க. அவங்களும் உள்ளே வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, ஒரு பெரிய மனம் மாறலை, ஏன்னா அவங்களுக்கு மனமாற்றம்னா என்னன்னு தெரியாது. ஆனால் உங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கிறேன்பாங்க. அவங்க போய் ஜெபம் பண்ணிட்டே வருவாங்க. மனசு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஒரு 4 பேர் அவங்களுக்காக சேர்ந்து என்ன பண்ணுவாங்க, ஜெபம் பண்ணுவாங்க. அப்புறம் 1 வருஷம் ஆயிடுச்சா 2 வருஷம் ஆயிடுச்சா என்ன கொடுத்துருவாங்க, அவங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்துருவாங்க. ஏன்னா அதுதான் அவங்களுக்கும் தெரியும். அப்புறம் என்ன பண்ணிடுவாங்க, ஒரே பாட்டு தான். கண்ணீர் வந்துச்சுன்னா, கவலை வந்துச்சுன்னா போனால் எங்கே ஜெபம் பண்ணுவார், பாஸ்டர் என்ன பண்ணுவார், ஜெபம் பண்ணால் அவருக்கு என்ன கொடுக்கணும், ஃபீஸ் என்ன பண்ணிடணும், கொடுத்துடணும். போகாட்டி அப்புறம் எங்கே பண்ணிடுவார், வீட்டுக்கு வந்துடுவார். ஐயா வீட்டுக்கு வந்து ஒரு என்ன பண்ணிட்டு போங்க, வீட்டுக்கு வந்துட்டு என்ன பண்ணிட்டு போங்க, ஒரு ஜெபம் பண்ணிட்டு போங்க. ஏன்னா இவனுக்கு பிரசங்கிக்க வேண்டும் அப்படிங்கிற அசைன்மெண்ட்டும் கிடையாது, பிரசங்கிக்க வேண்டுங்கிற அசைன்மெண்ட்டும் கிடையாது. அது நோக்கமாக கொண்டு என்ன பண்ணலை, வரலை. ஊழியன்னா என்னன்னே தெரியாது. அப்படியே ஜெபம் பண்ணிக்கிட்டே என்ன பண்ண வேண்டியதான், இருக்க வேண்டியதான். கவனிங்க, ஏசாமியே எஜமான என்ன சொல்கிறாரு, நான் இதுக்காக என்ன பண்ணலை, வரலை. நான் புறப்பட்டு என்ன பண்ணணும், போய் இந்த ஊர்களிலே என்ன பண்ணணும், நான் கொண்டு வந்த செய்தியை பிரசங்க. நம்ம தேவனுடைய நோக்கம் என்ன, ஒரு செய்தியை சொல்லணும். அந்த செய்தி தேவனுடைய ஆளுகையை, அரசாட்சியை அந்த மனிதனுடைய இருதயத்திலே கொண்டு வர வழிவகை பண்ணுகிற ஒரு செய்தி என்ன பண்ணணும், சொல்லணும். 12 பேர்த்தையும் அப்பாயிண்ட் பண்ணோன்னே என்ன சொன்னார் அப்படின்னா, நீங்கள் போய் உங்களுக்கு நடந்த அற்புதத்தெல்லாம் ஜனங்கள்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லலை. இந்த சாட்சி சொல்கிறதுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, இப்படி சொல்லலை. அப்பாயிண்ட் பண்ணி நான் என்ன சொல்லி கொடுத்தோனோ அதை போய் என்ன பண்ணுங்க, சொல்லுங்கள். ஏன்னா இயேசு கிறிஸ்துன்னு ஒருத்தர் வாழ்ந்தார்,
அவர் கடல் மேலே நடந்தார், குஷ்டரோகியை சுகமாக்குனாருங்கிறது அந்த ஊரில் இருக்க எல்லாத்துக்கும் தெரியும். அதை போய் யார்ட்டையும் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. வசனம் சொல்லுகிறது அவர் வெளியரங்கமாக எல்லா அற்புதங்களையும் என்ன பண்ணார், செய்தார். அசைன்மெண்ட் என்ன, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி என்ன பண்ணுங்க, உபதேசம் பண்ணுங்கள். கிறிஸ்தவ ஊழியங்கிறது என்னதுங்க, உபதேசம் பண்ணுவது. ஏன்னாங்க உபதேசம் பண்ணுன்னா எல்லாம் நடந்துருமா அப்படின்னா என்ன நடக்கும்? அங்கே ஒரு சாமானியன் கூட கடவுளுடைய ராஜ்யத்திலே பயன்பட முடியும். அத்தகைய மாற்றத்தை தான் என்ன பண்ண முடியும், இந்த உலகத்திலே ஆண்டவர் கொண்டு வர விரும்புகிறார். அப்போ வாழ்க்கை தரம் உயருமா அப்படின்னா சிலருக்கு உயரலாம், குணமாகும் அப்படின்னா ஆகுமா அப்படின்னா சிலருக்கு என்ன பண்ணலாம், குணமாகலாம். இப்போ உடனே வயிற்றுவலி வந்துருச்சு, அப்போ நான் வயிற்றுவலிக்காக நீங்கள் ஜோம் பண்ண வரீங்க, ஏசாமி வயிற்றுவலிலாம் சரி பண்ண மாட்டார், உங்களை எங்கே கொண்டு போவார், பரலோகம் தான் கொண்டு போவான் அப்படின்னா அது தப்பு. நான் சொல்ல புரியுதா? வயிற்றுவலி வந்துச்சுன்னா என்ன பண்ணணும், உடனே என்ன பண்ணணும், நானும் ஜோம் பண்ணுறேன், கை வச்சு என்ன பண்ணணும், ஜோம் பண்ணணும். சரியாச்சுன்னா பார்க்கணும்னு எங்கே போகணும், ஹாஸ்பிட்டல் போகணும். ஹாஸ்பிட்டல் போயும் சரியாச்சுன்னா மறுபடியும் என்ன பண்ணணும், ஜெபம் பண்ணோம். மறுபடியும் சரியானா இன்னும் கொஞ்சம் பெட்டரான ஹாஸ்பிட்டலில் பார்க்கணும். இது என்னங்க இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா அதுதான் ஃபேக்ட்டு. ஏதாவது ஒரு இடத்துல என்ன ஆகும், சரி ஆகும். என்னதுங்க, ஏதாவது ஒரு இடத்துல சரி ஆகும். இப்போ இந்த மாதிரி ப்ராசஸ் ஆகிட்டே இருக்கும் பொழுது கண்டிப்பாக இது ஒரு முடிவு வருமா வராதா? கண்டிப்பாக வரும். எப்படி வேணாலும் வரலாம், எப்படி வேணாலும். நேற்று சாம்சங் பாட் வச்சுட்டேன்னு கேட்டேன், போய் ஜெர்மனி ஆஸ்பத்திரியாக ஏறி இறங்கிட்டே இருப்போம் விசுவாசத்தோட. சரியானால் உண்டு, இல்லாட்டி நிரந்தரமாக சரியாகும். நிரந்தரமாக சரியாகும், ஆக மொத்தத்தில் சரியாகும். ஆக மொத்தத்தில் நான் சொல்ல புரியுதில்ல? அப்போ நம்முடைய ஃபோக்கஸ் அதுக்கு வயிற்று வலின்னு வந்துருச்சு அப்படின்னா ஐயோ கர்த்தர் கொடுத்துட்டார் வயிற்று வலின்னு சொல்லக்கூடாது, அதை எதிர்த்து நிற்கணும். தரித்திரம் இருக்கிறதா, அதை கர்த்தர் கொடுத்தான்னு சொல்லக்கூடாது, அதை எதிர்த்து நிற்கணும். நாம் காரியங்களை அறியாதவர்களாக இருக்கிறோமா, சூழல்கள் எதிராக இருக்குதா, அதை கர்த்தர் கொடுத்தான்னு சொல்லக்கூடாது, அதை எதிர்த்து நிற்கணும். அதை என்ன பண்ணணும், எதிர்த்து நிற்கணும். தரித்திரத்தை அரவணைச்சு போகக்கூடாது, வியாதியை அரவணைக்கக்கூடாது, எதிரான சூழல்களை என்ன பண்ணக்கூடாது, அரவணைச்சிக்க கூடாது. அதெல்லாம் எதிர்த்து நிற்கணும். ஆனால் ஃபோக்கஸ் நான் என்ன சொல்ல வர்றேன், தேவன் என்னை பணக்காரனாக்கணும், என்னை சுமூகமாக இங்கே வாழ வைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு என் வாழ்வில் அவர் வரவில்லை. அதே நோக்கம் அறிந்தவனாய் நான் அவரிடம் போயிருந்தேன்னா எனக்கு எந்த சிக்கலும் வராது. அகெயின் மறுபடியும் வர்றேன், நான் சொல்ல வந்தது என்னென்னா, ஏதோ ஒரு கட்டத்தில் ஏதோ ஒரு நிர்பந்தத்தில் அவங்களை என்ன பண்ணிட்டாங்க, உள்ளே கொண்டு வந்துட்டாங்க. வாங்கணும் ஆண்ட சுதந்திரம். இவங்களுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு சலிப்புலேயே இருக்கும், ஒரு மாதிரி ரொம்ப ஒரு அதிருப்தியிலே இருப்பாங்க, கடவுளை ஒரு மாதிரி வில்லனாகவே பார்ப்பாங்க. அந்த ஒரு அடிமைத்தனத்தில் இருக்கிறனாலேயே ஜோம் பண்ணும் அப்படின்னு நினைப்பாங்க. ரைட்? அப்படிலாம் இருக்கும் பொழுது ஒன்று புரிஞ்சுக்கணும். நீங்கள் மறுபடியும் அலெக்சாண்டர் கிட்ட வரேன்னா, அவன் ஏன் ஜெயிச்சான்னா இன்னொரு காரணம் சொல்கிறான். கடல் கடந்து போவாங்களாம் நாடு பிடிக்கிறதுக்கு. போய் படை வீரர்கள்லாம் அந்த கரையில் இறக்கி விட்டுட்டு ஜெயிச்சே ஆகணும், ஜெயிச்சு அந்த நாட்டில் என்ன பண்ணணும், கூடியிருங்க அப்படின்னு எல்லா கப்பலும் எரிங்கடான்றவங்களாம். எல்லா கப்பலும் என்ன பண்ணு, அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா பர்னிங் த பிரிட்ஜஸ் அப்படிம்பாங்க. திரும்பி நீ வரவே கூடாது, நீ ஜெயிச்சு அங்கே என்ன பண்ணணும், இருக்கணும். அதனால தான் அவன் எல்லா நாடுகளையும் எளிதாக வெற்றி பெற முடிந்தது அப்படின்னு. அதாவது பர்னிங் த பிரிட்ஜஸ், அவன் பின்னாடி போகவே முடியாது. நீங்கள் அப்படி நினைக்கக்கூடாது. இன்றைக்கு உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்கிறேன், தெரியாதனமாக வந்துட்டாங்க. ஒருவேளை நீங்கள் 10 வருஷத்துக்கு முன்னாடி ஞாபகம் எடுத்துருக்கலாம். ரைட்? நீங்கள் ஊழியத்தையும் வந்தாலும் சரி 10 வருஷத்துக்கு முன்னாடி ஞாபகம் எடுத்துருக்கலாம், 5 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாங்க, 20 வருஷம் கூட எடுத்துருக்கலாம். நீங்கள் மறுபடியும் போவதற்கு தேவன் படகுகளெல்லாம் எரித்து விட்டார். ஆனால் கிடையாது, அன்றைக்கும் அப்படி செய்யலை. அதனால தான் 40 வருடம் கழித்து வாங்க மறுபடியும் எகிப்துக்கு போவோம் ஜனங்க என்ன பண்ணாங்க, திரும்பி போனார்கள். என்றைக்காவது இந்த ஜனங்கள் என்னை விட்டு திரும்பி எகிப்துக்கு போவார்கள் அப்படின்னு கர்த்தர் நினச்சி அதை தடுக்கவும் நினச்சிருந்தாருன்னா எகிப்து அழிச்சிருப்பார். எகிப்து இருந்தால் தானே போவ, எகிப்து என்ன பண்ணியிருப்பார், அந்த ரூட்டை அடைச்சிருப்பார். அப்படி செய்யலை. நீங்கள் பழைய ஏற்பாடு நமக்கு சொல்லித்தரது என்னென்னா, கடலை விட்டு நீங்கள் பின்னாடி போவதற்கு, தூரம் போவதற்கு இந்த ரோட்ஸ் ஆர் ஓப்பன், ரோட்ஸ் ஆர் ஓப்பன். கடவுளை புரிந்து கொள்ளாமல் ஏதோ ஒரு விதத்தில் சேர்ந்துட்டாங்க, உக்காண்டாங்க, ஞானத்தை எடுத்துட்டாங்கன்னா நீங்கள் அப்படியே தொடர வேண்டிய அவசியம் இல்லை. தயவு செய்து என்ன பண்ணுங்கள், பின்பாக போங்க, கிறிஸ்தவம் சுத்திகரிக்கப்படும். இது எனக்குமானது, இது எனக்குமானது.
இந்தியாவில் இன்னைக்கு எழுப்புறதுனால வெளிநாட்டிலேருந்து ரிக் வேறன்னு சொல்கிறாரு. முதல் ஞானஸ்தானம் கொடுக்கறத நிப்பாட்டுங்க. இந்தியாவுக்கு எழுப்புறது எப்படி வரும்னு நான் சொல்லித்தரேங்கிறேன். உலகமே என்ன தெரியுமா சொல்லுதுங்க இந்தியாவை பற்றி? இந்தியாவின் கிறிஸ்தவம் மைல் கணக்காக விரிந்திருக்கிறது, ஆனால் அங்குலம் கணக்காக தான் ஆழமாக செல்கிறது. சொல்கிறது புரியுதில்ல? இந்தியாவின் கிறிஸ்தவத்தின் நிலை என்ன? மைல் கணக்காக நம்ம ரிசர்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க தொடர்ந்து. அதெல்லாம் தான் சோர்ஸ் எடுத்துக்கிறாங்க. இந்தியாவுக்காக நான் என்ன பண்ண மாட்டேன், வரமாட்டேன்ப்பா. அங்கே யாரும் விசுவாசிகள் என்று சொல்லப்படுகிற 90% அதிகமானவர்கள் யாரும் கிடையாது, விசுவாசி கிடையாது. ஆனாலும் பார்த்தீங்கன்னா இங்கே ஊழியம் செய்ய அநேக ஆங்கிலேயர்கள் அல்லது மேற்கத்தியர்கள் இன்னைக்கு புறப்பட்டு வர்றது ரொம்ப கம்மியாகிடுச்சு. ஏன்னா அவங்க நல்லா தெரிஞ்சிருச்சு. அப்போது நல்ல கவனிங்க, இயேசு கிறிஸ்துடைய இதற்காகவே புறப்பட்டு வந்தேன். பிலாத்துக்கு இடத்துல போய் நிற்கும் பொழுது சொல்கிறாரு, சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்கவே நான் என்ன பண்ணேன், வந்தேன். நோக்கத்தை புரிஞ்சுக்கணும். ஒருவேளை சொல்கிறான்னு சொல்லிக்கிட்டே தான் இருப்பான், சொல்ல என்ன பண்ணிடுறான், சொல்லிகிட்டே இருப்பான். நம்ம இன்றைக்கு புரிந்து கொள்ளலாம், தேவன் நம்முடைய வாக்கிய திறத்தை உயர்த்த முடிய என்ன பண்ணல, வரல. என்ன மேக்ஸில் பாஸ் ஆகிறதுக்காக அவர் என்ன பண்ணலை, சிலுவைக்கு போகலை. ஆனால் அநேகர் நான் சொல்ல கேட்டிருக்கேன், நான் ரட்சிக்கப்பட்டதுக்கப்புறம் தான் நல்ல மார்க் வாங்கினேன் அப்படின்னு நானும் சாட்சி. ரொம்ப புத்திசாலியாக்கன்னு சொல்ல முடியாது, ஆனால் இப்போ 10 வருஷத்துக்கு இருந்த முட்டாள்தனம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அதுக்கு யார் காண்டாருன்னா யார் காரணம் சொல்லுவேன், ஆண்டவர் தான். ரைட். ஒன் மோர் திங், பவுலுக்கிட்ட போவோம், இயேசு கிறிஸ்துவிட்ட போவோம், நைட் அடுத்து எங்கே போவோம் சொல்லுங்கள், இப்படி உட்காந்துருக்கீங்க. தேவன் நம் மனம் மாறும்படிக்கு தான் நமக்கு என்ன பண்ணுறாரு, அழைப்பு கொடுக்குறார். நம்ம மனம் மாற தயாராக இல்லை, என்ன பண்ணுவான்னு நினைக்கிறீங்க? 120 சீஷர்கள், 120 சீஷர்கள். யோவான் 6வது அதிகாரத்தில் அப்பம் சாப்பிட்டோன்னே எல்லாம் கிளம்பி வந்துட்டாங்க. ஆஹா, இவருக்கு பின்னாடி போனால் என்ன கேரண்டி, சாப்பாடு கேரண்டி. வியாதிகிரி வந்தாலும் சோகமாக வைக்கிறார். ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டை எதுக்கு தான் செய்யணும், மாத்திரைக்கும் பொன்னியரிசி மூட்டைக்கும் தான். அதுவுமே இல்லாட்டி நம்ம என்ன பண்ணலாம், போட்டிடலாம். ஒரு பெரிய க்ரௌடு பின்னாடி வந்துடுச்சு. அப்போ அவர் சொல்கிறாரு, நீங்கள் எதுக்கு பின்னாடி வரீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அப்பம் சாப்பிட்டதுனால என்ன பண்ணுறீங்க, நான் சொல்லுதான் பைபிளில் இருக்கான்னு வீட்டுக்கு போய் பாருங்கள். யோவான் 6வது அதிகாரம், இருக்கிறதுலே நீளமான அதிகாரம் அதுதான். அப்பம் சாப்பிட்டதுனால என்ன பண்ணுறீங்க, பின்னாடி வர்றீங்க. ஏன் எனக்கு பின்னாடி நீங்கள் வரணும்னு உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு டீச் பண்ண ஆரம்பிச்சிட்டார். டீச் பண்ணவும் கொஞ்சம் கொஞ்சமாக கும்பல் கலைஞ்சு போயிடுச்சு. சே, இதை யாருக்கு வேணும், இதுக்காக வந்தான், இதெல்லாம் ஒரு உபதேசமா, கிளம்பி என்ன பண்ணிட்டாங்க, போயிட்டாங்க. அந்த சூழலில் தான் ஏராளமான க்ரௌடு எல்லாம் கலைஞ்சி, எங்கப்பா எல்லாம் போயிட்டாங்களா? ஆமாம் ஆண்டவர், எல்லாம் போயிட்டாங்க. ஒரு 12 பேர் உட்காந்துருக்காங்க. எப்பா நீங்களும் போயிடாதீங்க, அப்படியா சொன்னார்? என்ன சொன்னார்? நீங்களும் போக மனதாக இருக்கிறீர்களோ? நீங்களும் போக 120 70 சீஷர்களும் வேறு ஆண்டவருக்கு இருந்தாங்க. உங்களுக்கு தெரியுமா? 12க்கு மேலே 70 பேரும் ஆண்டவருக்கு இருந்தாங்க. அவங்களும் போயிட்டாங்க. இது கடினமான உபதேசம். இந்த ஓம்பியில் ஒன்றும் கிடைக்காதுன்னா அப்புறம் எது கடவுள் எங்களுக்கு? கிளம்பி போயிட்டாங்க. இவர் 12 பேரை சொல்கிறார், நீங்களும் போக மனதாக இருக்கிறீர்களோ அப்படிங்கும் பொழுது அதுக்கு சீமன் போடுறோமா, யாரிடத்தில் போவோம்? உங்களை விட்டா எனக்கு சாப்பாடு போகிறதுக்கு யாருங்க இருக்கா? அப்படியே சொன்னார். அவன் நாங்கள் சம்பாதித்த பெரும் மீனவன். யாரிடத்தில் போவோம்? சொன்ன வார்த்தை என்ன? நித்திய ஜீவன் தருகின்ற வார்த்தை எல்லாம் உம்மிடத்தில் உண்டே. நித்திய ஜீவனை தருகிற வார்த்தை எல்லாம் உம்மிடத்திலே உண்டே, உம்மிடத்தில் இருக்கிறதே. கரெக்டாக கண்டுபிடிச்சோம். அதுதான் சொன்னார், பேதுருவே இந்த வெளிச்சம் உனக்கு எங்கேருந்து வந்துச்சது? மாம்சமும் இரத்தமும் உனக்கு தந்தது அல்ல. மாம்சம் ரத்தம் தந்துருந்துச்சுன்னா உனக்கு பிரச்சனை வரும்பொழுது சர்ச்சைக்கு போய் இப்போ என்ன தந்தோம், யாரும் போகாதீங்க, நானும் போக மாட்டேன், உங்களையும் என்ன பண்ண மாட்டேன், விட மாட்டேன். அது பிசாசு பிடிச்சவனுக்கு இருப்பாங்க. மாம்சமும் ரத்தமும் உனக்கு என்ன பண்ணல, இதை வெளிப்படுத்தல. யார் வெளிப்படுத்தினா? பிதாவாகிய தேவன். கவனிங்க, இப்போ நம்ம பவுல்கிட்ட வருவோம். இதை வாசி நம்ம முடிக்கலாம்.
1 கொரிந்தியர் புஸ்தகம் 4வது அதிகாரம் 11வது வசனம். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 4வது அதிகாரம் 11வது வசனம். தன்னை பற்றி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறார். நான் ஏசாமிகிட்ட வந்ததுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, எல்லாம் எலிமினேட்லாம் அதெல்லாம் எடுத்துக்கலாம். டைம் ஆயிடுச்சு இன்னைக்கு. 1 கொரிந்தியர் புஸ்தகம் 4வது அதிகாரம் 11வது வசனம். இந்நேரம் வரைக்கும் சேர்ந்து வாசிக்கலாம். இந்நேரம் வரைக்கும் பசி உள்ளவர்களும் தாகம் உள்ளவர்களும் நிர்வாணிகளும் குட்டுண்டவர்களும் தங்க இடமில்லாதவனுமா. அவங்க பைபிளில் இருக்குங்கிறவங்க கையை தூக்குங்க. எல்லாம் சொல்லுங்க. இந்நேரம் வரைக்கும் மனிதனுடைய அடிப்படை தேவை என்ன? உணவு, உடை, தண்ணீர், இருப்பிடம். என்ன சொல்றாரு? இந்நேரம் வரைக்கும், இந்த கடிதத்தை எழுதுகிற இந்நேரம் வரைக்கும் ஏராளமான சபைகளை ஸ்தாபிச்சிட்டேன். என் கைகளை கொண்டு அநேகரை உயிரோடு எழுப்பியிருக்கேன். ரோம அரசாங்கமே என்னை பார்த்தா என்ன பண்ணுது? நடுங்குகிறது. உலகத்தையே திருப்பிட்டேன். உலகத்தையே என்ன பண்ணிட்டேன்? திருப்பிட்டேன். முடவனை நடக்க வச்சுட்டேன். சொன்னால் அப்போஸ்தலர்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் என்ன தெரியுமா? வானளாவியது. சொன்னால் நடக்கும். இன்றைக்கு யாரும் அப்போஸ்தலர்கள் அல்ல. நோட் பண்ணிக்கங்க. இன்றைக்கு யாரும் அப்போஸ்தலர்கள் அல்ல. அப்போஸ்தலர்கள் என்பது அந்த 12 பேர் தான். அந்த அப்போஸ்தலர்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் அதற்கு பின்பாக யாருக்கும் இல்லை. என்ன சொல்கிறானோ அது அப்படியே நடக்கும். கடவுள் அவர் கூட இருந்து என்ன பண்ணுவாராம்? அதை செய்வாராம். கவனிங்க. இந்நேரம் வரைக்கும் பசி உள்ளவர்களும், இந்நேரம் வரைக்கும் தாகம் உள்ளவர்களும், இந்நேரம் வரைக்கும் நிர்வாணிகளும், அதாவது போதுமான உடை இல்லாதவர்களும் குட்டுண்டவர்களும் தங்க இடவர்களுமாய் இருக்கிறோம். அப்போ இந்த ராஜ்யத்தை நீ ஆண்டவரை ஏற்றுக்கிட்டு என்னதான் உனக்கு கிடைச்சிச்சு உலகத்தான் கேட்பான். ஆனால் இதுக்கு பதில் சொல்ல ஒருத்தர் தெரியாது. காரணம் என்ன? ஆண்டவரை ஏற்றுக்கிட்டு என்ன கிடைச்சிச்சுங்கிறது இவனுக்கு என்ன பண்ணாது தெரியாது. இதை மனசில் வச்சுக்கங்க. அதே 1 கொரிந்தியரில் என்ன சொல்கிறாரு? 1 கொரிந்தியர் 12:13 வாங்க. இங்கே தாகமாக இருக்கிறேன், பசியாக இருக்கிறேன், இந்நேரம் வரைக்கும் தங்க இடம் இல்லைங்கிறார்ல. இந்நேரம் வரைக்கும் கொட்டுன்றன்னா எல்லாம் திட்டுறாங்க. ஐயா வந்துட்டாங்கப்பா. எல்லாம் என்ன பண்ணுறான்? திட்டுறான். எல்லாம் கரிச்சு கொட்டுறான். 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 13வது வசனம் எழுதுறீங்களா? 1 கொரிந்தியர் 12:13 நாம் சேர்ந்து வாசிப்போம். நான் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளானாலும் சுயாதீனராயினாலும் எல்லோரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்திற்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாக, இல்லை சொல்லுங்க, எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாக தாகம் தீர்க்கப்பட்டோம். தாகம் தீர்க்க, இது எந்த தாகம்? கீழே வச்சுருங்க. என்ன சொல்கிறாருன்னா, தாகமாக இருந்தேன், பசியாக இருந்தேன், இந்நேரம் வரைக்கும் கடவுளை என்ன பண்ணிகிட்ருக்கேன்? அப்படி தான் பின்பற்றிக்கிட்டு இருக்கேன். ஆனால் இந்த இடத்துல நான் ஆவியினாலே தாகம் தீர்க்கப்பட்டேன்னா நான் என் பிறவி பயனை அடைஞ்சிட்டேன். கடவுள் எனக்குள்ளே வந்தார். என்னுடைய ஆன்மீக வாழ்வு திருப்தி ஆனது. என் ஆன்மீக வாழ்வை திருப்தி ஆக்கி தான் கடவுள் என் சரீரத்தையும் என்ன பண்ணுறாரு? திருப்தி ஆகாது. இந்த ஆன்மீகம் உங்களுடைய இருதயத்தை திருப்தி ஆக்கவில்லை என்று சொன்னால் இந்த ஆன்மீகம் உங்கள் சரீரத்திலையும் திருப்தி ஆக்காது. சரீரத்தையும் திருப்தி. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ மற்ற தண்ணியெல்லாம் குடிச்சிங்கன்னா உனக்கு மறுபடியும் தாகம் எடுக்கும். நீ ஏன்ட்ட வந்தீங்கன்னா உனக்கு மறுபடியுமே தாகம் எடுக்காத ஒரு தண்ணீர் என்ன பண்ணுறேன்? தர்றேன். அப்படின்னா ஆண்டவர் சொல்கிறாரு, அது எனக்கு நீ ஆண்டவர் வந்து அந்த சமாரிய பெண்ணோட பேசினா, அப்போ அந்த தண்ணீரை தாங்க அப்படிங்கிறாரு. அப்போ அந்த தண்ணீரை தாங்கங்க. அப்போ என்ன சொல்கிறாரு? உன்னோடு பேசி கொண்டிருக்கிற நானே அவர். உன்னோடு பேசி கொண்டிருக்கிற நானே அவர். நீங்கள் தாகம் தீர்க்கப்பட்டீங்களா? அதுதான் பாயிண்ட். தாகம் தீர்க்கப்பட்டிருக்கீங்களா? இன்னைக்கு பாயிண்ட் அதுதான். பவுலராஜன் உங்களுக்குள்ளே வந்துச்சா? என்ன அடையாளம்? தாகம் தீர்க்கப்பட்டிருக்கீங்களா? இதுக்கு எது அடையாளம் எடுத்துக்கக்கூடாது. கடலுக்குள்ளே வந்துட்டேன். சொல்லுங்கள், சத்தமாக சொல்லுங்கள். நல்லா கரெக்டாக சொல்கிறீங்களே, சொல்லுங்கள். கார் வந்துச்சு. அது கிடையாது. அது என்னது? கிடையாது. ரைட். சரி, பைபிள் கீழே வைப்போம், கண்களை மூடுவோம்.
ஸோ கடவுள் என்ன அந்த பிரிட்ஜை எரிக்கலை, கடவுள் என்ன பண்ணலாம், அந்த